அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎன்சி லேத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா G70 G71 எப்படி ரன் ஆகுது அப்படின்ற லைவ் வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎன்சி மில்லிங்கில் ஃபேஸ் மில்லிங் அண்ட் பேக்கெட் மில்லிங், இந்த ஃபேஸ் மில்லிங்கும் பேக்கெட் மில்லிங்கும் எப்படி ரன் ஆகுது, மிஷின்ஸில் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணால் எப்படி அது நமக்கு அவுட்புட் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது இதில் நம்ம புக்கில் ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புக்கில் பேஜ் நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் சொல்லியிருப்போம் இந்த பேக்கெட் மாதிரி இருக்கிறது, இதுக்கு வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இதில் G01 X-50 Y0 F100 சொல்லியிருக்கோம். அடுத்து G03 G01 G03 இப்போ இதை பாயிண்ட் நம்ம பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது இது வந்து மிஷின்ஸில் எப்படி நமக்கு அவுட்புட் கிடைக்கிது, இது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணால் மிஷினில் நமக்கு எப்படி அவுட்புட் கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து இந்த 44 பேஜ் நம்பர் 44ல் ஃபேஸ் மில்லிங், இதுக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சர்க்குலர் பேக்கெட்டு, அதுக்கப்புறம் ஸ்லாட் மில்லிங்கு, இது ஃபேஸ் மில்லிங், இதை பற்றியா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நான் இதுக்கும் இந்த வீடியோஸில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். இப்போது இந்த ஃபேஸ் மில்லிங்கில் நம்ம சொல்லியிருப்போம், தட் இஸ் டூல் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது, திரும்பி இப்படி மூவ் ஆகிட்டு இப்படி மூவ் ஆக போகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது இதுக்கான ப்ரோக்ராம் இங்கே இருக்குது பாருங்கள், டூல் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது. இது எப்படி நம்ம இப்போ மிஷின்ஸில் ரன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். எஸ், இப்போது ஜாபை ஃபிக்ஸ் பண்ணுறோம், டோரை க்ளோஸ் பண்ணுறோம், சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கோம்ல M06 T01 அப்படின்றது. இந்த M06 T01 எடுத்து M06ன்றது ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்ச். இப்போ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி வந்து டூல் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றது. இப்போ இந்த டூலை ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான டூலை செலக்ட் பண்ணுது. ஓகே, இந்த ஏடிசி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பர்லா டைப் ஏடிசி அப்படின்னாங்க. ஏடிசின்றது ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர். இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்கும், ஒன்று அம்பர்லா டைப் இருக்கும், இன்னொன்று வந்து ஆம் டைப் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அம்பர்லா டைப் ஏடிசி வருது, கோஆர்டினேட்டுக்கு வருது. இப்போ ஃபேஸ் மில்லிங் பண்ணுது. பார்த்திங்கன்னா நான் அந்த ப்ரோக்ராமில் சொன்ன மாதிரி அவுட்டரில் தான் வந்து இறங்குது. ஃபஸ்ட்டு டூல் வந்து இன்னரில் இறங்கல, அவுட்டரில் தான் இறங்குது. அவுட்டரில் இறங்கிட்டு இப்போ டுவர்ட்ஸ் X- மூவ் ஆகுது, திரும்பி அங்கேருந்து ஒய்க்கு மூவ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய் மூவ் ஆகுது, அடுத்து திரும்பி எக்ஸ் மூவ் ஆகுது, ஒன்ஸ் அகேன் எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் ஆகுது. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேஸிங்கான ப்ரோக்ராம் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேஸிங்கான ப்ரோக்ராம் இப்போ மிஷினில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸிங் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ அடுத்து வந்து நம்ம பேக்கெட் மில்லிங் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ பேக்கெட் மில்லிங் பண்ணும் போது நம்ம டேரெக்டாக அப்படி டெப்த் இறக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெப்த் எடுக்க முடியாது. தட் இஸ் 1 mm டெப்த் இருக்கலாம். இல்லைனா வந்து இது வந்து நம்ம பண்ணியிருக்கிறது வந்து ஹெலிக்கல் டைப்பில் பண்ணியிருக்கோம். ஹெலிக்கல் டைப்னா அப்படியே சர்க்குலராக மூவ் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வருது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி இந்த சர்க்குலர் பேக்கெட் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சர்க்குலர் பேக்கெட்டும் இதில் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான ஸ்லாட்டும் பேக்கெட்டும் இது ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு சர்க்குலர் மில்லிங் மாதிரி நடக்குது. இதே வந்து ஹெலிக்கல் டைப்னா இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரே டெப்த் இறங்காது, டெப்த் இறங்கிட்டு பண்ணாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி அப்படியே இறங்கிட்டே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது ஃபஸ்ட்டு சர்க்குலர் மாதிரி வருது. அடுத்து வந்து நமக்கு தேவையான ஸ்லாட் நான் சொல்லியிருந்தேங்களா, அந்த ஸ்கொயர் டைப்பாக ரெக்டாங்கிள் டைப்பு, அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாட் இப்போ நெக்ஸ்ட் நடக்க போகுது பாருங்கள். இதுக்கும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஏர் கூலிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆயில் கூலிங் யூஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த G01 G02 G03 அந்த கமாண்டை பார்த்தோம்ல, அந்த கமாண்ட் இப்போ எப்படி நடக்குதுன்றத பாருங்கள்.
எஸ், அந்த பேக்கெட் கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து இந்த நான் ப்ரோக்ராம் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. அந்த ப்ரோக்ராம் மாதிரி எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணியாச்சு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். தட் இஸ் இது வந்து எனக்கு நம்ம ஸ்கொயர் டைப் பேக்கெட் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? எஸ் எஸ், எப்படின்னா இந்த பேஜ் நம்பர் 08 இதில் இந்த இதுதான், இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம, இந்த ஸ்கொயர் டைப் ப்ரோக்ராம் தான் நம்ம இங்கே பேக்கெட் மில்லிங் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு G01, G03, அடுத்து G01, திரும்பி G03, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கான லைவ் மிஷின் வீடியோ தான் போட போகிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிமுலேஷன் மட்டும்தான் பார்த்துட்டு வந்தோம். நம்ம இந்த புக்கில் ப்ரோக்ராம் சொல்லியிருப்பேன், அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக கிளாஸஸ் எடுத்திருப்பேன். பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எப்படி இது மிஷினில் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத லைவாகவே உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. Okay.